வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசிரியரில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். முத்து வந்து அந்த ஆள்கிட்ட, ஆமாங்க சார், நீங்கள் இது இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதுனா, நம்ம ஏன் தேவையில்லாமல் அது குறுக்க போயிட்டு நம்ம தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உயிரே போயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி இங்கே முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இவங்க வந்து அப்படி சொல்லி தம்பி அப்படின்னு சொல்லி அவங்களும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போது மீனா வந்து என்னங்க இப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது முத்து அது அதான் நீ சொல்லி கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த மீனா வந்து நீங்கள் என்ன சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இங்கே அந்த மீனா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து அதான் மீனா, அந்த பொண்ணு வந்து விஷம் குடிச்சிருச்சு, அது வந்து யாரோ ஒரு பையனை லவ் பண்ணிருக்கு போல, இவங்க சேர்த்து வைக்கலன்னு சொல்லி அந்த பொண்ணு இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து ஓ அப்படிங்களா, சரிங்க அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே இந்த மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து வந்து என்ன ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி பேசுறியா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து ஆமாங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம், சீதாவுக்கு ஒரு நியாயமாங்க அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து வந்து இடமே பேசிட்டு இருக்க, ஒருவேளை அவன் நல்லவனாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து ஓ அப்போ அருண் கெட்டவர்னு சொல்ல வரீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி இந்த மீனா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து மீனா ஆமாம் அவன் கெட்டவன் தான், என்ன அதுக்கு போ அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து என்னங்க இது உங்களோட நாய் என்னங்க, எனக்கு புரியவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து சரி நம்ம அம்மா போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ இந்த சீதா வந்து எதுக்காக தேவலாம் மாமா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சீதா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து இல்லைம்மா அது கேட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீதா வந்து புரிதுங்கக்கா விடுங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து சரி நான் என்னென்னு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனாவும் சொல்லிட்டு ஸோ கிளம்பி வந்துடுறாங்க. முத்துக்கு ஸோ மனசுக்குள்ளே ஒரு குழப்பமாகவே இருக்குது, என்னடா பண்ணுறது, சீதா அப்படி பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து முத்து நினச்சிட்டு இருக்காரு. சரி நம்ம இப்போ வேலைக்கு போனால் நமக்கு செட் ஆகாது, நம்ம பேசாமல் வீட்டுக்கே போவோம், நம்ம இதே யோசனையாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஸோ இன்னொன்று ஒரு முடிவு எடுத்துருவோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி முத்து வந்து நினச்சிட்டு ஸோ வீட்டுக்கே போகிறாங்க. போனால் இங்கே முத்து வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து வராங்க. இன்னும் அவர் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனவர் இன்னும் வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு, என்னன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி மீனான்னு சொல்லிட்டு என்னங்க நீங்கள் வேலைக்கு போலியா அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து வந்து போல அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி மீனா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து வந்து போக தோணல, போல என்ன அதுக்கு போ அப்படின்னு சொல்லி முத்து வந்து எழுதிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து இப்போ எதுங்க நீங்கள் கோச்சிட்டு இருக்கீங்க, நான் கேட்டதில் என்னங்க தப்பு, சீதாவுக்கு ஒரு நியாயம் அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயமா, என்னங்க இது அதானே கேட்டேன், அதுக்கு நீங்கள் கோச்சிட்டு இப்படிலாம் பேசிட்டு இருப்பீங்களா அப்படின்னு மீனான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து வந்து இங்கே பாரு மீனா, நான் சொல்லிட்டேன் அவன் எப்படிப்பட்ட கேடு கட்டவன் தெரியுமா அந்த அருண், அவனை போய் இந்த சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி இந்த முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து இன்னைக்கு அந்த பொண்ணு நாளைக்கு சீதா வரதான் என்னங்க பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து வந்து இதை கேட்டோன்னா என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. அப்போ இந்த மீனா வந்து சொல்லுங்க என்ன சைலண்டாக இருக்கீங்க, ஒரு வேளை நொந்து போய் ஸோ விஷத்தை குடிச்சிட்டா அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மீனா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்துவும் ஸோ எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து என்னங்க எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மீனா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்தும் எதுவுமே வாய் திறக்காமல் சைலண்டாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த அண்ணாமலை வந்து என்ன சத்தமாக இருக்குது வெளியே அப்படின்னு சொல்லி ஸோ அண்ணாமலை வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருந்தால் இங்கே வந்து அண்ணாமலை வந்து மீனா கிட்ட என்னம்மா என்னாச்சு திருப்பி குடிச்சிட்டு வந்தானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து இல்லைங்க மாமா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இங்கே முத்து வந்து இல்லைப்பா ஒன்றும் பிரச்சனை நீங்கள் உள்ளே போங்கப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து என்னடா ஆச்சு சொல்கிறா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து அப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீங்கள் தேவையில்லாமல் எதுக்கு உங்களுக்கு டென்ஷன், நீங்கள் உள்ளே போங்கப்பா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அண்ணாமலை வந்து சரி நீ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ சண்டை போட்டுக்கிறீங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ அண்ணாமலை வந்து போகிற நேரத்தில் மீனா வந்து மாமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து மீனா வந்து நிறுத்துறாங்க. இது சொன்ன உடனே ஸோ முத்து வந்து மீனாவை மறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து இது போதும், இது இன்னைக்கு நம்ம இன்னைக்கு முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து மீனா வந்து முத்துவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து அதே மாமா நான் சொல்லிட்டு இருந்தேன் சீதா கல்யாண விஷயமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அண்ணாமலை வந்து ஆமாம்மா என்னாச்சு அவன் இன்னும் ஒத்துக்காம தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நம்ம கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து ஆமாங்க மாமா, அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா வந்து ஹாஸ்பிட்டல் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அண்ணாமலை வந்து என்னம்மா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து ஆமாம் மாமா வேணா இவர்கிட்ட கேட்டு பாருங்க, இவர் தான் அந்த பொண்ணையை கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அண்ணாமலை வந்து முத்து என்னடா நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக இருந்துட்டு இருக்காங்க, நம்ம எதுவுமே பேச முடியலையே இப்போ அப்படின்னு சொல்லி ஸோ முத்து வந்து ஸோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஸோ சைலண்டாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து இதுக்கு நீங்கள் என்ன வழி நீங்களே சொல்லுங்க மாமா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அண்ணாமலை வந்து முத்து இங்கே பாடுறா சீதாவுக்கு பிடிச்சிருக்குன்னா பேசாமல் அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்டா, ஏன்டா இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கு சண்டை, அது சீதாவுக்கு ஸோ மனசு கஷ்டம், அவங்க அம்மாவுக்கு ஸோ சீதானால அவங்க அம்மாவுக்கு மனசு கஷ்டம், ஒருவேளை இந்த குடும்பத்திலே மொத்தமாக
பயங்கரமாக கஷ்டமாக தானே இருந்துட்டு இருக்கு அந்த ஒரு முடிவுனால அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ முத்துக்கிட்ட அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து என்னப்பா நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதேப்பா அப்படின்னு சொல்லி முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அண்ணாமலை வந்து டே நான் அதெல்லாம் விடுறா, அவன் கெட்டவனா நல்லவனோ சீதா விரும்பிட்டான், நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே தான் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து வந்து அப்பா என்னப்பா நான் சொல்கிறது நீங்கள் யாருமே கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஸோ இந்த முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த அண்ணாமலை வந்து இங்கே பாடுறா நான் சொல்கிறத மட்டும் நல்லா கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து மாமா அதுவும் இல்லாமல் ஸோ அந்த அம்மா கிட்ட அவர் வந்து சொன்னார் அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லி ஸோ அந்த பொண்ணோட அண்ணன் கிட்டே அவர் சொன்னார். ஆனால் இவர் மட்டும் எப்படி பண்ணுறாரு, ஒரு ஆள் இவருக்கும் அந்த கோவம் இருக்குமோ அதனால இவர் பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மீனா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து இந்த மீனா நீ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காது, என்ன சொல்ல வரன்னு தெளிவாக புரிஞ்சுக்கோ, ஏன்னா அவன் வந்து ஏன் மேலே கோவத்தை ஸோ சீதா மேலே காமிச்சிட்டாங்க, என்ன பண்ணுறது அந்த ஒரு பயத்தினால தான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து எங்கே நீங்கள் பயப்பட தேவையில்ல அதை அவள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி இங்கே இந்த மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அண்ணாமலை வந்து இங்கே பாரு அப்பா சொன்னால் கேப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து வந்து ஸோ சைலண்டாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த அண்ணாமலை சொல்கிறான் நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல நான் சொல்கிறது கேப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து கேட்பம்பா அப்படின்னு சொல்லி ஸோ முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அண்ணாமலை வந்து அப்போ என்ன பண்ணு இன்னைக்கே இப்போவே போயிட்டு அவங்க வீட்டில் போய் பேசு அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து அப்பா என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த அண்ணாமலை இங்கே பாடுறா நான் சொல்கிறது செய்வியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து வந்து சேரம்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அண்ணாமலை வந்து பையன் வீட்டில் போயிட்டு ஸோ பேசி அந்த கல்யாணத்தை நீங்கள் 2 பேருமே முன்னாடி இருந்து நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து மாமா இந்த வீட்டில் பெரிய ஆள் நீங்கள் தான், அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் ஒரு அப்பாவை நாங்கள் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம், நீங்கள் தான் முன்னாடி இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சொல்லி ஸோ இந்த மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அண்ணாமலை வந்து சரிம்மா பண்ணிடுறமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து சரிங்க மாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அண்ணாமலை என்னடா முத்து போகலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த முத்து வந்து போகிறேன்பா அப்படின்னு சொல்லி ஸோ முத்துவும் ஸோ அண்ணாமலை வாக்க தவறாமல் ஸோ போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ முத்துவும் சொல்லிடுறாரு. அப்போ தான் மீனாவுக்கு ஸோ மனசுக்கு லைட்டாக ஒரு நிம்மதி வருது. ஓகே ஒரு வேலையை ஒத்துக்கிட்டாரு, எப்படியாச்சும் நம்ம இது பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ மீனாவும் முத்துவும் கிளம்பி ஸோ அருணோட வீட்டுக்கு போகிறாங்க. போனேன் இங்கே முத்து வந்து ஸோ எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருந்துட்டு இருக்காங்க. இங்கே மீனா மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஓகே தான், நம்ம எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே மொத்தமாக மீனை தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அருணோட அம்மா என்னம்மா இன்னும் ஒத்துக்கலையா அவர் அப்படின்னு சொல்லி இங்கே அந்த மீனா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவர் ஒத்துக்கிட்டாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருணோட அம்மா அப்படியாம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லி அருணோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ எப்போ கல்யாணம் வைக்கலாம் எங்கே வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம அங்கே பேசி எல்லாமே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே முத்துக்கு ஸோ இந்த கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லை, அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் ஸோ முத்து வந்து ஒத்துக்கிட்டாரு. முத்து வந்து எதுவுமே சொல்லாமல் ஸோ வெளியும் கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ இந்த மீனா வந்து நாளைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஸோ மீனாவை சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ தான் அருணோட அம்மா நினைக்கிறாங்க இன்னும் அந்த தம்பி வந்து எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருந்துட்டு இருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து அருணோட அம்மாவுக்கும் ஸோ மனசுக்குள்ளே டவுட் வருது, ஒருவேளை நம்மளை ஏதோ மாட்ட விடுறதுக்காக ஏதோ பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி அருணோட அம்மா நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.